அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் சப்போஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கீங்கன்னா அதுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு பிஸ்னஸ் லோன் வேணும்னா இல்லைனா ஒரு சப்போர்ட் வேணும்னா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இந்த வீடியோவில் பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதை நம்ம PMEGPன்னு கூட சொல்லுவோம். இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு லோன் ப்ரோக்ராம் தான், ஒரு ஸ்கீமு. இது மூலியமாக உங்களுக்கு 50 லட்சம் வரைக்கும் பிஸ்னஸ் லோன் கிடைக்கலாம். தென் கவர்மெண்ட்டே உங்களுக்கு 15 to 35% வரைக்கும் சப்சிடி கூட தரலாம். ஸோ இந்த லோன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் ரொம்ப அதிகமாக தான் படிச்சிருக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. சப்போஸ் நீங்கள் 8th வரைக்கும் கூட படிச்சிருக்கீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதை பற்றியும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ கவர்மெண்ட் எதுக்கு இந்த லோன் ப்ரோக்ராமை கொண்டு வந்தாங்கன்னா, ஏன்னா யாரெல்லாம் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்களோ, ஒரு மைக்ரோ இல்லைனா ஒரு ஸ்மாலு இல்லைனா ஒரு மீடியம் பிஸ்னஸ் இல்லைனா ஒரு என்டர்பிரைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் லோனை ப்ரொவைட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அவங்க வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த லோன் ப்ரோக்ராமை கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகும்போது இப்போ ஒரு பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் மூலியமாக நிறைய ஜாப்ஸ்லாம் கிரியேட் ஆகுது, நிறைய ஜாப்ஸ்லாம் ஜென்ரேட் ஆகுது. ஸோ அதனால தான் இந்த பிஸ்னஸை சப்போர்ட் பண்ணணும். அதுக்காக தான் கவர்மெண்ட் இந்த லோன் ப்ரோக்ராமை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் இந்த PMEGP லோன் ப்ரோக்ராம் பற்றி எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதாவது என்னென்னா, இதோடைய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம், தென் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, எப்படி அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை செக் பண்ணுறது, தென் எப்படி இந்த லோனுக்கு அப்ளை பண்ணுறது, எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த லோனுக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பற்றி பார்க்கலாம். இந்த லோனுக்கு உங்களுடைய ஏஜ் வந்து அட்லீஸ்ட் 18 இயர்ஸாக இருக்கணும். அதாவது என்னென்னா 18 இயர்ஸ் ஆர் அபவாக இருக்கணும். தென் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ரெக்குவயர்மெண்ட் பற்றி சொல்ல போனோம்னா இதில் நீங்கள் அட்லீஸ்ட் வந்து 8th வரைக்கும் படிச்சிருக்கணும். சப்போஸ் நீங்கள் 8th வரைக்கும் தான் படிச்சிருக்கீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் மூலியமாக உங்களுக்கு 10 லட்சம் வரைக்கும் தான் லோன் கிடைக்கும். தென் இதில் எந்த விதமான இன்கம் க்ரைட்டீரியா கிடையாது. அதாவது என்னென்னா, நீங்கள் ஒரு மாதத்தில் இல்லைனா வருஷத்தில் இவ்வளோ சம்பாரிச்சாகணும் அந்த மாதிரிலாம் எந்த விதமான இன்கம் க்ரைட்டீரியா கிடையாது. தென் உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்கணும். இப்போ இந்த லோனுக்கு யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் இல்லைனா, சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டுருக்கீங்க, அதாவது என்னென்னா ஒரு யூனிட் ரன் பண்ணிட்டுருக்கீங்க, அதுக்கு ஆல்ரெடி கவர்மெண்ட் உங்களுக்கு சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்போ இந்த லோனுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அடுத்ததாக இந்த பிஸ்னஸ்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, இந்த லோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்ககிட்ட சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து தேவை. செகண்ட் வந்து ப்ராஜெக்ட் ப்ரொஃபைல் ஆர் சம்மரி வந்து தேவை. அதாவது என்னென்னா, இது வந்து ஒரு பிஸ்னஸ் லோனு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அதோடைய ஒரு டீட்டெயில்டான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து தேவைப்படுது, ஒரு ப்ராஜெக்ட் சம்மரி வந்து தேவைப்படுது. அதை நீங்கள் CA மூலியமாக தான் ரெடி பண்ணணும். தேர்ட் வந்து சப்போஸ் ஒரு பர்சன் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்காங்கன்னா அதோடைய சர்டிஃபிகேட் வந்து தேவை. சப்போஸ் அவங்க அந்த சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் மூலியமாக சில சப்சிடிலாம் கிடைச்சிரும். ஸோ அந்த பெனிஃபிட் இருக்குது. ஃபோர்த் வந்து அந்த ஆதார் வந்து தேவை. ஃபிஃப்த் வந்து பாப்புலேஷன் சர்டிஃபிகேட். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் நீங்கள் ரூரல் ஏரியாவில் இருக்கீங்கன்னா, அதாவது என்னென்னா அந்த கிராம பகுதியில் இருக்கீங்கன்னா ரூரல் ஏரியாவுடைய சர்டிஃபிகேட் வந்து தேவை. சப்போஸ் நீங்கள் அதை சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது மூலிமா கூட அந்த சப்சிடிலாம் கிடச்சிரும் கவர்மெண்ட் மூலியமாக. சிக்ஸ்த்து வந்து ஹையஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுடைய அந்த சர்டிஃபிகேட் வந்து தேவை. அதாவது என்னென்னா, நீங்கள் ஹையஸ்ட்டாக எவ்வளோ வரைக்கும் படிச்சிருக்கீங்களோ அதோடைய சர்டிஃபிகேட் வந்து தேவை. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் நீங்கள் 12th வரைக்கும் தான் படிச்சிருக்கீங்கன்னா அதோடைய சர்டிஃபிகேட்டை நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இல்லைனா சப்போஸ் நீங்கள் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா, அதாவது என்னென்னா நீங்கள் கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா அதோடைய சர்டிஃபிகேட்டாக நீங்கள் தரலாம். ஸோ நான் உங்ககிட்ட இப்போது இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் சொன்னேன் இல்லையா, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த லோனுக்கு அப்ளை பண்ணும்போது உங்ககிட்ட கேட்பாங்க, அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த PMEGP லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிக்கோங்க. அதாவது என்னென்னா, இந்த லோனுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இல்லையா அதை நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எப்படி நீங்கள் செக் பண்ணலாம்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு வெப்சைட் இருக்குது. அது பேர் என்ன, ஜன் சமர்த். இந்த வெப்சைட் மூலியமாக நீங்க இந்த ஸ்கீமுடைய உங்களுடைய எலிஜிபிலிட்டியை நீங்க செக் பண்ணிக்கலாம். அதாவது என்னன்னா, இந்த ஸ்கீமுக்கு நீங்க எலிஜிபிளா இல்லையா அதை நீங்க செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த போர்ட்டல் மூலியமாவே கவர்மெண்டோடைய வேற என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு, வேற என்னென்ன லோன் ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு அதை பத்தியும் நீங்க டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால இப்போ எப்படி நீங்க இந்த போர்ட்டல் மூலியமாக உங்களுடைய எலிஜிபிலிட்டியை செக் பண்றது, தென் எப்படி இந்த PMEGP லோனுக்கு அப்ளை பண்றது, அது நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஜன் சமர்த் போர்ட்டலில் வந்துட்டேன். வேணும்னா இந்த வெப்சைட்டோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுத்துருக்கேன். அதில் கிளிக் பண்ணி கூட இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்துக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஜன் சமர்த் போர்ட்டலில் உங்ககிட்ட யாருமே வந்து பேமெண்ட்டு அமௌண்ட்டில் கேட்க மாட்டாங்க. அதுமாரியும் சப்போஸ் யாராச்சும் உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு பேமெண்ட்டு இல்லைன்னா பணம் கேட்டாங்கன்னா
அவங்க வந்து ஃப்ராடாக தான் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் நம்பாதீங்க. ஸோ அதனால் அமௌண்ட்டில் கொடுத்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க. இப்போது இந்த ஜன் சம்மர்த் போர்ட்டல் பொறுத்த வரைக்கும் இதில் என்னென்னா உங்களுக்கு கவர்மெண்ட்டோடைய ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ்லாம் ஷோ ஆகும். ஸோ நிறைய ஸ்கீம்ஸ் பற்றி நீங்கள் இந்த வெப்சைட் மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் இப்போ நம்ம இந்த PMEGP லோன், அதாவது என்னென்னா அந்த பிஸ்னஸ் லோனுடைய எலிஜிபிலிட்டி தான் செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி லோன் அப்படின்னு இருக்குது. இதில் இங்கே செக் எலிஜிபிலிட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இந்த லோனில் உங்களுடைய எலிஜிபிலிட்டியை செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்களுக்கு எந்த பிஸ்னஸ்க்கு லோன் தேவைப்படுது, அதாவது என்னென்னா எதுக்கு வந்து லோன் தேவைப்படுது அதை கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரீட் வெண்டர் ரிலேட்டட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா லோன் ஃபார் ஸ்ட்ரீட் வெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு வேறு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு, வெப் டெவலப்மெண்ட்டு, அது ரிலேட்டட் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். அதுக்கு வந்து லோன் தேவைப்படுது. ஸோ அதனால் நான் வந்து அதர் பிஸ்னஸ் லோனை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக சப்போஸ் நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா நியூவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பிஸ்னஸை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு இருக்கீங்கன்னா அதுக்கு வந்து லோன் தேவைப்படுதுன்னா எக்ஸிஸ்டிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நியூவை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமாக நீங்கள் 8th கிளாஸை பாஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக நீங்கள் இந்த EDP ட்ரைனிங், அதாவது என்னென்னா ஆண்டர்ப்ரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ட்ரைனிங், அந்த ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா அதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்னா எஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ அதனால் நான் வந்து நோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் உங்களுடைய நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா உங்களுடைய பிஸ்னஸ் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு, அதாவது என்னென்னா மேனுஃபேக்சரிங் பேஸ்டா, இல்லைனா சர்வீஸ் பேஸ்டா, ட்ரேடிங் பேஸ்டா, அதை கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சர்வீஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் உங்களுடைய ஜெண்டர் கேட்டிருக்காங்க, உங்களுடைய ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய கேட்டகரி கேட்டிருக்காங்க, அதுவுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் ஆர் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டா அது கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் இங்கே இருக்கிற ஏரியாவில் இருக்கீங்களா அதை கேட்டிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் இங்கே இருக்கிற லொக்கேஷனில் இருக்கீங்கன்னா கவர்மெண்ட் உங்களுக்கு அவங்களே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கோம், தென் புதுச்சேரியில் இருக்கோம். ஸோ அதனால் நான் வந்து நோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமாக நீங்கள் இருக்கிற ஏரியா வந்து அர்பனா ரூரலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து அர்பனை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமாக டைப் ஆஃப் அப்ளிகண்ட் கேட்டிருக்காங்க, அந்த பெனிஃபிஷரி கேட்டிருக்காங்க. இதில் நான் வந்து இண்டிவிஜுவலை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இந்த எஸ்டிமேட்டட் ப்ராஜெக்ட் காஸ்ட் கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா உங்களுடைய பிஸ்னஸ் செட்டப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது, அதோடைய எவ்வளோ காஸ்டிங் ஆகும் அதை கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் செட்டப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 10 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல 10 லட்சம் அது மாதிரி நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக இந்த 10 லட்ச ரூபாவில் இந்த காஸ்ட்டில் உங்கள் சைட்லேருந்து உங்களால் எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் அதை கேட்டிருக்காங்க. ஸோ உங்களால் ஒரு 4 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் 4 லட்சம் அது மாதிரி நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் என்டர் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வந்து தேவைப்படுதுன்னா 6 லட்ச ரூபா தேவைப்படுது. இப்போ இங்கே கேட்டிருக்கிற எல்லா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய எலிஜிபிலிட்டியை செக் பண்ணுறதுக்கு இங்கே கேல்குலேட் எலிஜிபிலிட்டி அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் என்னென்ன பிஸ்னஸ் லோனுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இந்த பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் இந்த PMEGP லோனுக்கு எலிஜிபிளாக இருக்கும். ஸோ நான் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ணி எனக்கு வந்து மேக்ஸிமம் 6 லட்சத்துக்கு லோன் கிடைக்கலாம். அவ்வளோ லோன் அமௌண்ட்டுக்கு நான் வந்து எலிஜிபிள் தான். தென் இது மூலியமாக 1,50,000 வரைக்கும் சப்சிடி கூட கிடைக்கலாம். ஸோ அதனால் எவ்வளோ சப்சிடி அமௌண்ட்டுக்கு எலிஜிபிள் அதை கூட நீங்கள் இந்த இடத்துல பார்த்து. ஸோ அதனால் இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 35% வரைக்கும் சப்சிடி கூட கிடைக்கலாம். அதை எதை பேஸ் பண்ணி வந்து டிசைட் பண்ணுவாங்கன்னா இந்த கேட்டகரி, லொக்கேஷனு, ஜெண்டர் பேஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ சப்சிடி வந்து கிடைக்கும் அது வந்து இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. தென் இது மூலியமாக நீங்கள் லோன் எடுத்ததுக்கப்புறம் மாதம் நீங்கள் எவ்வளோ EMI பே பண்ணுற மாதிரி வரும் அந்த மந்த்லி EMI நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஸோ மந்த்லி EMI வந்து at 9%. ஸோ அதனால் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு இல்லையா அதுவுமே கம்மி தான். அந்த லோன் டென்யூர் கூட நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம், அது வந்து 15 years. ஸோ அதனால் இது மூலியமாக 15 வருஷத்துக்கு டைம் கிடைச்சிருது இந்த லோன் அமௌண்ட்டை ரீபே பண்ணுறதுக்கு மந்த்லி EMI மூலியமாக. இந்த போர்ட்டல் மூலியமாக நீங்கள் இந்த பிஸ்னஸ் லோனுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களா இல்லையா அதை நீங்கள் இது மூலியமாகவே இதே மாதிரி செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த PMEGP லோனுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அந்த அப்ளை ப்ராசஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்துக்கோங்க. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு வெப்சைட் தான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வேணும்னா இந்த வெப்சைட்டோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி இந்த பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம்
இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்போஸ் உங்களுடைய புது பிஸ்னஸ் இல்லைனா புது யூனிட்டுக்கு லோனுக்கு அப்ளை பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் நியூ யூனிட் அப்படின்னு இருக்குது, அதில் அப்ளை அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆயிரும். இதில் நீங்கள் உங்களுடைய ஆதார் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. இல்லைனா சப்போஸ் நீங்கள் இப்போ தான் ஆதாருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அதில் உங்களுக்கு என்ரோல்மெண்ட் ஐடி கிடச்சிருக்கும், அதை நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய நேம் கேட்டிருக்காங்க. ஸோ நேமுக்கு முன்னாடி அந்த மிஸ்டர் மிஸ்ஸஸ் வந்து கேட்பாங்க இல்லையா, அதை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதே நேமை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. தென் ஸ்பான்சரிங் ஏஜென்சி கேட்டிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஏஜென்சி மூலியமாக உங்களுக்கு லோன் வந்து தருவாங்க, அந்த லோனை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு KVICயை செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் ஸ்டேட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க அதை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து தமிழ்நாட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து கோயம்புத்தூரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கோயம்புத்தூருடைய அந்த ஸ்பான்சரிங் ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்கு இல்லையா, அதாவது என்னென்னா எந்த ஏஜென்சி அந்த ஸ்பான்சரிங் ஏஜென்சி மூலிமா உங்களுக்கு லோன் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்களோ அதோடைய ஆஃபீஸ் அட்ரஸை நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த லீகல் டைப்பில் வந்து இண்டிவிஜுவல், தென் உங்களுடைய ஜெண்டர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஜெண்டரை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய ஆதாரில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதே டேட் ஆஃப் பர்த்தை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் சப்போஸ் உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி அப்ளிகபிள்னா அதை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து அப்ளிகேபிள் கிடையாது, ஸோ அதனால் நான் வந்து நாட் அப்ளிகேபிளை செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதிகபட்சமாக ஹையஸ்ட்டாக நீங்கள் எவ்வளோ வரைக்கும் படிச்சிருக்கீங்க அதை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு கிராஜுவேட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா இப்போ நீங்கள் கரண்ட்டாக எந்த அட்ரஸில் இருக்கீங்க அந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸை இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பேன் நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் அடுத்ததாக யூனிட் லொக்கேஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் எந்த இடத்துல வந்து பிஸ்னஸ் செட்டப் பண்ண போகிறீங்களோ அந்த ஏரியா அந்த லொக்கேஷன் வந்து ரூரலா அர்பனான்னு கேட்டிருக்காங்க. இதில் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு அர்பனை செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் நீங்கள் எந்த இடத்துல வந்து பிஸ்னஸ் செட்டப் பண்ண போகிறீங்களோ அதோடைய அந்த அட்ரஸ் அந்த பிஸ்னஸோடைய அட்ரஸ் அந்த யூனிட்டோடைய அட்ரஸை இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. தென் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் எது மாதிரியான பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அதாவது என்னென்னா சப்போஸ் நீங்கள் மேனுஃபேக்சரிங் ரிலேட்டட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா மேனுஃபேக்சரிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா சர்வீஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சர்வீஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லைனா ட்ரேடிங் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து சர்வீஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த இண்டஸ்ட்ரி டைப்பை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அதோடைய இண்டஸ்ட்ரி டைப்பை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அந்த இண்டஸ்ட்ரி டைப் இருக்குது. ஸோ இதில் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோ சர்வீஸ் சென்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். தென் அந்த இண்டஸ்ட்ரி நேமை நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமாக இதுலேயே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சப்போஸ் நீங்கள் மேனுஃபேக்சரிங் ரிலேட்டட் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு 50 லட்சம் வரைக்கும் லோன் கிடைக்கலாம். இல்லைனா சப்போஸ் நீங்கள் சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு 20 லட்சம் வரைக்கும் லோன் கிடைக்கலாம். அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் EDP ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா அது கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் அந்த ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா அது கேட்டிருக்காங்க. கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா எஸ்ஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த EDP ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் நேமை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து கம்ப்ளீட் பண்ணலை, ஸோ அதனால் நான் வந்து நோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேயே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த EDP ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணலினா தென் அதுக்கப்புறமாக சப்போஸ் உங்களுக்கு அந்த லோன் வந்து சாங்ஷன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து EDP ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த லோன் அமௌண்ட் வந்து கையில் கிடைக்கும். அடுத்ததாக அந்த ப்ராஜெக்டோடைய காஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அந்த பிஸ்னஸை செட்டப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு 10 லட்சம் அது மாதிரி நான் என்டர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமாக ஒர்க்கிங் கேபிட்டல் கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக உங்களுடைய இந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படுது அதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு 2 லட்சம் அது மாதிரி நான் என்டர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமாக அந்த டோட்டல் காஸ்டிங்கை நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். இந்த லோன் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சாங்ஷன் ஆகிடுச்சுன்னா அந்த லோன் அமௌண்ட்டை உங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் ரிசீவ் பண்ணணும் அதோடைய டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த CGT MSc இது வந்து அவைல் பண்ணணுமா அது வந்து கேட்டிருக்காங்க. இதில் நான் வந்து எஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் உங்களுக்கு இந்த PMEGP
லோன் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கீம் பற்றி உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது அதை கேட்டிருக்காங்க. இதில் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சோஷியல் மீடியாவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கே கேட்டிருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஹியர் பை சம்திங் அப்படின்னு இருக்குது. அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணதுக்கப்புறம் சேவ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக என்னென்னா நீங்கள் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்கில் நான் உங்ககிட்ட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அங்கேயே பார்த்தீங்கன்னா ஸ்கோர் கார்டு அப்படின்னு இருக்கும். அதில் நீங்கள் போனதுக்கப்புறம் உங்ககிட்ட சில பேசிக்கான கேள்வியெலாம் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கோங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்கோர் வந்து சொல்லுவாங்க. அந்த ஸ்கோர் வந்து மோர் தென் 60 இருந்துச்சுன்னா உங்களுடைய இந்த லோன் வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்பவே அதிகமான சான்ஸ் இருக்குது. தென் அங்கேயே பார்த்தீங்கன்னா ஃபைனல் சப்மிஷன் அப்படின்னு இருக்கும். அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய இந்த லோன் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட் ஆயிரும். அதுக்கப்புறமாக உங்களுடைய இந்த அப்ளிகண்ட் ஐடி தென் அதுக்கான பாஸ்வேர்டை உங்களுடைய மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அது மூலியமாக தான் நீங்கள் இந்த வெப்சைட்டில் லாகின் ஆக முடியும். நீங்கள் எந்த ஸ்பான்சரிங் ஏஜென்சியை வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது மூலியமாக உங்களுக்கு கால் வரும். அவங்க இந்த லோன் பற்றி உங்ககிட்ட இன்னுமே டீட்டெயில்டாக சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா இந்த லோன் பற்றி நல்லாவே டீட்டெயில்டாக சொல்லுவாங்க. தென் எந்த பேங்க் மூலியமாக உங்களுக்கு லோன் கிடைக்கலாம், எந்த பேங்க்கை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது எல்லாமே அவங்களே சொல்லுவாங்க. அந்த லோன் வந்து சாங்ஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக அந்த இடிபி ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களுக்கு அந்த லோன் அமௌண்ட் வந்து கையில் கிடைக்கும். ஸோ இதுலேயே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு லோன் வேணும்னா, எந்த லோனாக இருந்தாலுமே சரி, பிஸ்னஸ் லோனு, ஹோம் லோனு, இல்லைனா பைக் லோனு, கார் லோனு, பர்சனல் லோனு, எந்த லோனாக இருந்தாலுமே சரி அவ்வளோ ஈஸியாக வந்து தரமாட்டாங்க. பேங்க் மூலிமா உங்களுக்கு லோன் வேணும்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக உங்களுக்கு தரமாட்டாங்க. ஏன்னா நிறைய வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுவாங்க, உங்களுடைய அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நல்லா பார்ப்பாங்க. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைமில் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறையா அலைச்சல்லாம் ஆகலாம். ஸோ அது எல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு லோன் ஈஸியாக கிடைக்காது, லோனே எனக்கு தெரிஞ்சு தரமாட்டாங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த PMEGP ஸ்கீம் மூலியமாக உங்களுக்கு லோன் வேணும்னா உங்களுடைய இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதாவது என்னென்னா நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ அதோடைய அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு இல்லைன்னா அந்த சம்மரி இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிஸ்னஸில் ஒரு நல்ல பொட்டென்ஷியல் தெரியணும். யார் உங்களுக்கு லோன் தரப்போகிறாங்களோ அவங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் ஒரு நல்ல பொட்டென்ஷியல் தெரியணும். அப்போ தான் உங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு ரொம்பவே அதிகமான சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேங்க் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சப்போஸ் உங்களுக்கு லோன் தரும்போது நீங்கள் அந்த லோனை கரெக்டாக வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து அவங்கக்கிட்ட கொடுத்துருவீங்களா, பே பண்ணிடுவீங்களா, அதுவுமே பார்ப்பாங்க. ஸோ கவர்மெண்ட்டோடைய இந்த PMEGP லோன் ப்ரோக்ராம் பற்றி நம்ம நிறைய விஷயம் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். இந்த கவர்மெண்ட்டோடைய பிஸ்னஸ் லோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஒப்பீனியன் என்னது, அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் சப்போஸ் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா தயங்காமல் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனுடைய ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சப்போஸ் உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸோடைய கிசான் விகாஸ் பாத்திர ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன், வேணும்னா பார்த்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Thank you for watching this video.